ஸோ இன்னைக்கு யூனிட் 5ல் வந்து போஸ்ட் கரஸ்பாண்டன்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போஸ்ட் கரஸ்பாண்டன்ஸ் ப்ராப்ளம் வந்து பிசிபி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த போஸ்ட் கரஸ்பாண்டன்ஸ் ப்ராப்ளம் யூஸ் பண்ணி இதில் வந்து அன்டிசைடபிலிட்டி ஆஃப் அ ஸ்ட்ரிங்கை வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் வந்து போஸ்ட் கரஸ்பாண்டன்ஸ் ப்ராப்ளம். ஸோ அன்டிசைடபிலிட்டினா என்ன, அந்த ஸ்ட்ரிங்கை வந்து அக்செப்ட் ஆகுமா இல்லையான்றதை செக் பண்ணுறதெல்லாம் வித் த ஹெல்ப் ஆஃப் வந்து இந்த போஸ்ட் கரஸ்பாண்டன்ஸ் ப்ராப்ளம். இந்த போஸ்ட் கரஸ்பாண்டன்ஸ் ப்ராப்ளமில் வந்து எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னா, 2 லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து ஈக்குவல் லென்த்தில் வந்து கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தோம்னா அதுதான் வந்து அந்த ஸ்ட்ரிங் அக்செப்டட் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த போஸ்ட் கரஸ்பாண்டன்ஸ் ப்ராப்ளம். ஸோ இதில் வந்து 2 லிஸ்ட்டு வந்து எடுத்துக்கிறோம். ஏபி அப்படின்னு வந்து 2 லிஸ்ட்டை வந்து எடுத்துருவோம். ஸோ ஏன்ற லிஸ்ட்டில் வந்து W1 W2 W3 அப் டு WN வரைக்கும். ஸோ பின்ற ஒரு லிஸ்ட் இருக்குது, அதில் வந்து X1 X2 X3 அப் டு XN. ஸோ இந்த ரெண்டையும் வந்து இது ஒரு லிஸ்ட்டு, இது ஒரு ரெண்டு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறோம்னு சொன்னோம்ல, இது ஒரு லிஸ்ட்டு இது ஒரு லிஸ்ட்டு. இந்த 2 லிஸ்ட்டையும் வந்து அப்படின்னு வந்து நம்ம வந்து சேம் லென்த்தில் வந்து கொண்டு வரணும். அப்படி சேம் லென்த்தில் வந்து கொண்டு வந்துட்டா அதுக்கு தான் வந்து இந்த பிசிபியோட சொல்யூஷன் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிசிபியில் வந்து இது மாதிரி ஒரு சம்மு வந்து கொடுத்து அந்த சம்முக்கு வந்து ஸோ பிசிபி வந்து சொல்யூஷன் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இதே சம்மனை வந்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து ஆன்சர் மட்டும் வந்து செஞ்சால் போதும். தியரியாக லைட்டாக எழுதி இன்ட்ரொடக்ஷன் எழுதிட்டு ஆன்சர் மட்டும் எழுதினா போதும். ஸோ இல்லாட்டி இதை வந்து நம்ம வந்து மனப்பாடம் தியரியாக கேட்டாங்கன்னா மனப்பாடம் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்து செய்யணும். இந்த சம்மை எப்படி செய்யணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ 2 வந்து ஈக்குவல் லென்த்தில் வந்து கொடுத்தோம். இது என்னென்னா இது 1 2 3 என்னன்னா, இது வந்து X1 இது வந்து Y1, இது வந்து X2 இது Y2, இது வந்து X3 இது வந்து Y3 அப்படின்னு வந்து எழுதலாம். இது ரெண்டையும் வந்து இப்போ ஈக்குவல் லென்த்தில் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு வந்து நான் X1 இங்கிட்டு Y1 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே X1 எடுத்தால் இங்கே Y1 தான் எடுக்கணும். எதுனாலும் எடுத்துக்கலாம். X2லேருந்து எடுத்துக்கலாம், X3லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படினாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணுறப்ப ரெண்டையும் வந்து ஈக்குவல் லென்த்தில் வந்து கொண்டு வரணும். இப்போ X1 எடுத்துருக்கேன்னா X1ல் என்ன இருக்குது, இதான் வந்து ஏஏ. X1ல் ஏஏ இருக்குது. அப்போ Y1 இந்த சைடு இருக்குது. அப்போ Y1ல் என்ன இருக்கும், ஏஏபி வந்து இருக்குது. இப்போ இந்த சைடு பார்க்குறப்ப பி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கா. ஸோ பி எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இங்கிட்ட வந்து பார்க்கணும். இங்கே இருக்க X1 அப்படியே வந்து எழுதிட்டு எது பி வர்ற மாதிரி என்ன இருக்குது, இந்த இது இருக்கா. அப்போ வந்து X2 வந்து எழுதுறேன், X2 வந்து எழுதுறேன். மேலே இருக்க X1 வந்து அப்படியே ஏ எழுதிட்டு X2ல் என்ன வந்துருக்கு, பிபி இருக்கா, அந்த பிபி வந்து எழுதியிருக்கேன். இப்போ Y1 இருந்துச்சுன்னா இங்கே X2 போட்டோம்னா இந்த சைடு வந்து என்ன போடணும்னா Y2 வந்து போடணும். மேலே இருக்கிறத அப்படியே எழுதிடணும். ஏஏபி Y2க்கு என்ன இருக்குது, பிஏ வந்து இருக்குது. அப்போ வந்து பிஏ வந்து எழுதிக்கணும். இப்போ வந்து என்ன எக்ஸ்ட்ரா இருக்குது, இந்த சைடு வந்து ஏ வந்து எக்ஸ்ட்ரா இருக்கா. ஸோ ஏ வர மாதிரி வேறு என்ன இருக்குது, இதுவும் இருக்கும், X1 இருக்கும், X3யும் இருக்கும். ஆனால் X3 போட்டிங்கன்னா 2 பக்கமே வந்து ஈக்குவலாக வராது. அதனால் வந்து X1 வந்து எடுத்துக்கிறோம். அப்போ எப்படி எடுத்துக்கணும்னா இதை அப்படியே எழுதிக்கணும். X1 X2 அதுக்கடுத்து X1 எடுத்துருக்கேன். திரும்ப இந்த மேலே இருக்கிறத அப்படியே எழுதியிருக்கேன். ஏஏபிபி அப்படின்னு மேலே இருக்கிறத அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ X1 எடுத்துருக்கோமா, X1 பதில் அங்கே என்ன இருக்குது, ஏஏ இருக்குது. அப்போ ஏ7 இங்கே இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும். Y1 Y2 இந்த X1 எடுத்தனால இங்கே வந்து என்ன எடுக்கணும்னா Y1 தான் எடுக்கணும். மேலே இருக்கிறத ஃபுல்லாக அப்படியே எழுதியிருக்கேன். ஏஏபிபிஏ மேலே இருக்கிறது அப்படியே எழுதியிருக்கேன். இங்கே Y1 எடுத்துருக்கனால Y1க்கான அங்கே என்ன இருக்குது, ஏஏபி இருக்கா. அப்போ ஏஏபி. இப்போ இதை விட இந்த பக்கம் இங்கிட்ட 2A 2B 2A இருக்குது. இங்கே ஒரு ஏபி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ ஏபி வர மாதிரி மேலே யார் இருக்கா, இது இருக்கா, ஏபி வர மாதிரி. அப்போ X1 X2 என்னது X1 அதுக்கடுத்து இப்போ வந்து X3 எடுத்தால் தான் ஈக்குவல் ஆகும். X3 எடுக்கிறேன். அப்போ வந்து என்ன வரும், மேலே இருக்கிறது அப்படியே எழுதிக்கணும். ஏஏபிபி என்னது ஏஏ அதுக்கடுத்து இந்த X3க்கான ஏபிபி இதை வந்து எழுதணும். அதுக்கடுத்து இங்கே இந்த சைடு வந்து அப்படியே மேலே இருக்கிறது அப்படியே எழுதிட்டு Y1 Y2 Y1 இங்கே X3 போட்டால் இங்கிட்ட என்ன போடணும், Y3 வந்து போடணும். இங்கே மேலே இருக்கிறது ஃபுல்லாக அப்படியே எழுதணும். ஏஏபிபி ஏஏஏபி மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதி போட்டு இங்கே Y3க்கு என்ன இருக்குது, இங்கே இருக்குது பி அப்படி இருக்கா, அங்கே பி. அப்போ வந்து 2 சைடும் வந்து ஈக்குவலாக இங்கிட்ட 2A இங்கிட்ட 2A இங்கிட்ட 2B இங்கிட்ட 2B இங்கிட்ட 3A இங்கிட்ட 3A
இங்கிட்ட 2b, இங்கிட்ட வந்து 2b. இப்போ வந்து இது மாதிரி வந்து ஈக்குவலாக வந்து கொண்டு வரணும் அப்படின்றதான் வந்து என்னது போஸ்ட் கரஸ்பாண்டன்ஸ் ப்ராப்ளம். அதை தான் வந்து இதில் செஞ்சுருப்போம். எடுத்து 2 வந்து ஈக்குவலாக இப்போ வந்து 1 2 1 3 இதே மாதிரி வந்து 1 2 1 3 கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரப்போ ரெண்டுமே வந்து ஒரே சேமாக வந்துடுச்சு. இதான் வந்து சொல்யூஷன் டு த பிசிபி அப்படின்னு சொல்லி பிசிபி ப்ராப்ளம். அதே வந்து மாடிஃபைடு பிசிபியில் வந்து என்னென்னா நீங்கள் எதுலேருந்து போஸ்ட் கரஸ்பாண்டன்ஸ் ப்ராப்ளம் பிசிபி எங்கேருந்து இப்போ நான் X1 Y1 எடுத்துருக்கேன். நீங்கள் ஆனால் X2லேயோ X3லேயோ என்னது அதுக்கடுத்து X2லேயோ Y2லேயோ X3லேயோ Y3லேயோ எதுலேருந்து கூட ஸ்டார்ட் ஆகலாம். ஆனால் மாடிஃபைடு போஸ்ட் கரஸ்பாண்டன்ஸ் ப்ராப்ளம்னா X1ல் தான் ஸ்டார்ட் ஆகணும், இங்கே Y1ல் தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதில் தான் வந்து மாடிஃபைடு இந்த நீங்கள் இது மாதிரி அதே மாதிரி தான் போஸ்ட் கரஸ்பாண்டன்ஸ் ப்ராப்ளமே. ஆனால் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன செய்யணும்னா ஒன்று 1 இங்கிட்டு X1 இது W1 X1ல் தான் வந்து ஃபஸ்ட் இருக்கிறது ஏதோ அதில் தான் அப்படியே வந்து வச்சுக்கணும். இப்போ அங்கே XYனால X1 Y1 எடுத்துக்கிட்டோம். இங்கே WXன்றதுனால W1 X1ல் தான் ஆரம்பிக்கணும். அங்கே எதுனாலே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிசிபியில் வந்து எதுனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து மாடிஃபைடு போஸ்ட் கரஸ்பாண்டன்ட் 1ல் தான் இங்கிட்டு 1 இங்கிட்டு 1ல் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். W1 X1 be the must be the beginning of the 2 string அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க.